நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்ந்த பிள்ளைகளே, சத்துருக்களுடைய போராட்டம் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. எங்க பார்த்தாலும் எனக்கு சத்ருவா இருக்காங்க சார். நான் எங்க திரும்பினாலும் எனக்கு சத்ருவா இருக்காங்க. ஆபீஸ்ல எனக்கு ரொம்ப சத்துருக்கள் இருக்கிறாங்க, எனக்கு விரோதமா செயல்படுறாங்க. என் வீட்டு பக்கத்துல நிறைய பேர் எனக்கு விரோதமா செயல்படுறாங்க. என் வேலையில ரொம்ப நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ப்ரெஷரா இருக்குது. நான் ரொம்ப மனசுல ரொம்ப கவலையோட துக்கத்தோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நீங்க அவன் வேதனைப்படுகிறதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கவனித்துதான் இன்னைக்கு உங்க கூட கத்த பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துடைய அவன் மைய பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எனக்கு அன்பான தொழில் பிள்ளைகளே, உங்க சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை அவங்க என்ன செஞ்சாலும் சரி, எங்க போய் செஞ்சாலும் சரி, யார் மூலமாக செய்தாலும் சரி, அது ஒன்றும் வாய்க்காது. அப்படி என்றால் சத்ருடைய எண்ணங்களோ சித்தங்களோ உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. மழை போல எழும்பி வருவாங்க, ஆனால் பனியை போல உருகி போய்விடுவார்கள். எனக்கு அன்பான தேர்ந்த பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. எனக்கு அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க என்ன இப்படி பேசுறாங்க, ரொம்ப அவமானமா பேசுறாங்க, என்ன பண்ணனே எனக்கு தெரியல, எனக்கு ஆபீஸ் போறதுக்கே பிடிக்கல, வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்க சத்துருக்களை நீங்க தேடியும் காணாத நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணாலும் ஜெயம் உங்கள் பக்கமா இருக்கிறது. அவர்கள் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. அவர்கள் உங்களை ஒன்று டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கடைசியில ஆமான போல, ஆமான் மொர்தெகாய்க்காக தூக்கு மரம் செய்து வைத்திருந்தான். அந்த ஆமானுக்காகவே தூக்கு மரத்தை அவனே செய்தது போல தேவன் மாற்றினாரே, அதே போல உங்க சத்துருக்களுக்கு நேரிடும். அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் உங்களை பயங்காட்டலாம், உங்க கூட சண்டை போடலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை பேசலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செயல்படலாம். ஆனால் ஒன்றும் வாய்க்காதபடிக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை பாதுகாப்பாராக. தைரியமா சொல்லுங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குது, ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள், மேற்கொள்ள முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனால் ஒன்று செய்ய முடியாது. அடிக்கடி சொல்றது உண்டு, சவுல் தாவீதை துரத்திக்கிட்டே வராரு. என்னைக்காவது கர்த்தர் பெர்மிஷன் கொடுத்தாரா சவுலோட கைய தாவீது மேல வைக்க? விடவே இல்லை பாருங்க. ஆனா எத்தனையோ முறை தாவீதுடைய கை சவுலுக்கு மேல பட்டுச்சு, ஆனா தாவீது பழி வாங்கல, தாவீது ஒன்றும் செய்யவில்லை. இதே போல சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்களை மேற்கொள்ளும்படியான காரியத்தை இன்றைக்கு செய்வார். அதனால உங்க சத்துருக்களை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க தான் ஜெயம் பெற்றவர்கள், நீங்க தான் ஜெயிப்பீங்க. அவைகள் உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.